வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் டேட்டாபேஸ். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் கொல்லம் பக்கத்தில் வந்து முன்ரோ ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஐலாண்டு இருக்குது. அந்த இடத்துல தான் வந்து நம்ம இருக்கோம். அதாவது நம்ம ஒரு நாள் ஃபேமிலியோட எங்கேயாச்சும் ரிலாக்ஸாக போனோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நம்ம வரலாம். கேரளாவில் இப்படி ஒரு இடமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆச்சரியப்படுவோம். அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான இடம் தான் கொல்லம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மன்றோ தீவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம். கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்நாளில் இந்த மாதிரியான இடத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு முறையாவது நம்ம ஃபேமிலியோட போய் தங்கி சுற்றி பார்த்துட்டு வரணும். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு இடம். இந்த இடத்துக்கு நம்ம தமிழ்நாட்டில இருந்து எப்படி போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ட்ரெயின் இருக்கு. ஸோ ட்ரெயினை பொறுத்தவரையும் சென்னை, மதுரை இங்க இருந்தெல்லாம் வந்து டைரக்ட் ட்ரெயின் வந்து இருக்கு. நம்ம ஸ்லீப்பர் கோச் புக் பண்ணோம்னாலே வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு தான் வந்து நம்மளுக்கு ப்ரைஸ் வந்து வரும். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கவே இருக்கு இந்த ஸ்லீப்பர் கோச் பஸ் எல்லாமே வந்து இருக்கு. ஸோ அதுலேயும் நம்ம புக் பண்ணி டைரெக்டாக கொல்லம் போயிடலாம். அப்படியே இல்லை அப்படின்னா நம்ம கிட்ட ஓன் வெஹிக்கிள் இருக்குன்னா வெஹிக்கிள்லேயே வந்து நம்ம அந்த இடத்துக்கு டைரெக்டாக வந்து போயிட முடியும். சப்போஸ் நம்ம ட்ரெயினில் கொல்லம் போயிடுறோம் அப்படின்னா கொல்லம்ல இருந்து நம்ம ஆட்டோலயோ இல்லைன்னா கார்லயோ தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மன்றோ தீவுக்கு வந்து நம்ம வர்ற மாதிரி இருக்கும். நம்ம கொல்லம் டு மன்றோ தீவு வர்றதுக்கு ஒரு 15 கிலோமீட்டர் வந்து வரும். வர வழி எல்லாமே அவ்வளோ சூப்பரா அட்டகாசமா இருக்கும். ஏன்னா நீங்க வந்து அந்த கேரளா கிராமங்கள் வழியா அப்படியே உள்ள பூந்து வெளியே வந்துட்டே இருப்பீங்க. நிறைய இந்த தென்னந்தோப்பா இருக்கும். நடுவில் நிறைய ஆறு எல்லாமே கிராஸ் ஆகிட்டு இருக்கும். ஒரு இடத்துல மிகப்பெரிய ஆறு வந்து கிராஸ் ஆகும், வழியே இருக்காது. அந்த இடத்துல நம்மளை கூட்டிட்டு போறதுக்கு போட் வந்து வரும். ஸோ நம்மளை மட்டும் இல்லை, நம்ம போற அந்த காரையும் போட்ல ஏற்றிக்கிட்டு அந்த ஆத்தை கிராஸ் பண்ணி கூட்டிட்டு போய் அந்த பக்கம் வந்து விடுவாங்க. இந்த போட்ல நம்ம கிராஸ் ஆகுறதுக்கு நம்மளுக்கு 5 ரூபா தான் என்ட்ரி டிக்கெட் வாங்குவாங்க. பிளஸ் நம்ம காருக்குன்னா 40 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு வந்து வாங்குவாங்க. ஸோ உண்மையாலுமே இந்த அனுபவம் வந்து நம்மளுக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவமா தான் இருக்கும். ஸோ அப்படியே நம்ம இந்த கொல்லம் வந்துட்டோம் அப்படின்னா கொல்லத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த தென்னந்தோப்புக்கு நடுவில் எக்கச்சக்கமான ஹோம் ஸ்டேஸ் வந்து இருக்கு. அங்க நீங்க எது தேவையோ அதில் புக் பண்ணி தங்கிக்கலாம். நாங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த அஸ்தமுடி ஏரி இருக்கு. அந்த ஏரியில ஒரு ஆறு போய் கலக்கும். அந்த கலக்கிற இடத்துலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேக் அண்ட் ரிவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசார்ட் தான். ஸோ பேருக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆறு ஏரி ஓரத்திலேயே வந்து சூப்பரா கட்டியிருக்காங்க. ஃபேமிலியோட போறதுக்கு தங்கறதுக்கு ஏற்ற நீட் அண்ட் கிளீனா இருக்கும் அந்த இடம். அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் நாங்கள் வந்து தங்கியிருந்தோம். ஸோ நம்மளுடைய டீட்டெயில் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு செக்இன் பண்ணி நம்ம ரூம் உள்ள போய் பார்த்தோம். ரூம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீட் அண்ட் கிளீனா நல்லாவே இருந்தது. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அங்க சிக்கரா, கயாக்கிங், கெனாயிங்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் வந்து அந்த ரெசார்ட்லயே வந்து இருக்கு. அதுல நம்ம பண்ண வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா கெனாயிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு சின்ன வல்லம் மாதிரி இருக்கும். அதாவது போட்டு மாதிரி இருக்கும். அதுல நம்ம போறோம் இல்லையா, நம்ம ஃபேமிலியோட இல்ல ஃப்ரெண்ட்ஸோட போனோம்னா எல்லாருமே உட்காந்துக்கிட்டு அப்படியே வந்து அந்த ஆத்துல இருந்து சின்ன சின்ன கிளை ஆறுங்கள் மாதிரி வந்து குறுக்கு நெடுக ஓடிட்டு இருக்கோம். அதுக்குள்ள வந்து நம்மளை கூட்டிட்டு போவாங்க. போற வழி எல்லாமே வந்து தென்னந்தோப்பா இருக்கும், இல்ல வயல்வெளியா இருக்கும், இல்லைன்னா வந்து கிராமங்களா இருக்கும். அப்படியும் இல்லைன்னா நம்ம அந்த ஆத்துல போகும்போது நிறைய ரோடுங்க வந்து கிராஸ் ஆகும், பாலம் கிராஸ் ஆகும். அந்த பாலத்துக்கு அடியில பூந்து போற மாதிரி எல்லாமே வந்து இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான அனுபவம் தான். அதை கிராஸ் பண்ணி நம்ம போனோம் அப்படின்னா அஸ்தமுடி ஏரி வந்து வரும். அந்த ஏரிக்கு முன்னாடியே அந்த மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட் எல்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரியான ஃபாரஸ்ட் வந்து இருக்கும். அந்த அதுக்கு நடுவுல நம்ம உள்ள பூந்து வெளியே வர்றது எல்லாமே அட்டகாசமா இருக்கும். நிறைய அந்த பேர்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம அந்த இடத்துல பார்ப்போம். ஃபைனலா அந்த அஸ்தமுடி ஏரியில வந்து நம்ம வெளியே வரும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சூரியன் வந்து மறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த ரம்மியமான அந்த சூழ்நிலையில இந்த ஏரியில வந்து எந்த பக்கம் பார்த்தாலும் தண்ணியா தான் இருக்கும். அதுக்கு நடுவில் நம்ம குட்டி போட்ல போயிட்டு இருக்கிறதே வந்து ஸோ ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த செடி எல்லாமே இருக்கும். அதை கட் பண்ணி விட்டு அதுக்கு உள்ள நம்ம போட்டில் உள்ள போய் வெளியே வர்ற மாதிரி வந்து ஒரு ஆர்சி மாதிரி இருக்கும். ஸோ அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாமே பார்த்துட்டு அப்படியே நம்ம தங்க போகிறோம் இல்லையா, அந்த ரெசார்ட் கிட்ட வந்து கூட்டிட்டு வந்து இந்த போட்லேருந்து நம்மளை இறக்கிடுவாங்க. நைட்டை பொறுத்தவரையிலும் அங்கே டின்னர் வந்து இருக்கு, மெனு இருக்கு. நம்ம ஆர்டர் பண்ணி வந்து சாப்பிட்டுக்கலாம் எது வேணுமோ அது வந்து. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, ரைஸு, பரோட்டா, கேரளா சிக்கன் கறி இதெல்லாம் ஒரு சிலதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதெல்லாமே நம்ம ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து ஷேர் பண்ணி அங்கே உட்காந்து சாப்பிட்டோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த தண்ணியோட சலசலப்பு, அந்த பறவைகளோட சத்தம், இது மட்டும் தான் இருக்கும். இந்த அனுபவத்தை நம்ம என்ஜாய் பண்ணிக்கிட்டே அங்கே வந்து தூங்கி காலையில் எழுந்தோம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக நம்மளுக்கு காபி வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா கயாக்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குட்டி போட்டில் வந்து நம்ம போகலாம். அது வந்து சூப்பரான அனுபவமாக இருக்கும். நம்மளுக்கு லைஃப் ஜாக்கெட் எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க. இந்த கயாக்கிங் போட்டில் போகிறது வந்து நம்ம தான் வந்து துடுப்பை போட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ தண்ணியில் நம்ம மிதக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நடுவில் அந்த போட்டில் வந்து மீன் பிடிக்கிறது, அந்த லோக்கல் மக்கள், இந்த வாத்து, அங்கே இருக்கிற ஐலாண்டுன்னு சொல்லிட்டு நிறைய கிராஸ் ஆகிட்டே இருக்கும். அதெல்லாம் பார்க்குறதே அவ்வளோ சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த கயாக்கிங் முடிச்சுட்டு அப்படியே வந்தோம் அப்படின்னா
பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி அங்கே வச்சிருப்பாங்க. பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே வந்து நம்ம சாப்பிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கொல்லம்ல இருக்கக்கூடிய அந்த சுற்றுலா இடங்கள்லாம் போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ லேக் அண்ட் ரிவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசார்ட்டில் தான் வந்து நம்ம தங்கியிருந்தோம். நீங்கள் வந்து கொல்லம் வரீங்க அப்படின்னா இங்கே வந்து நிறைய ஹோம் ஸ்டேவும் இருக்குது, ரெசார்ட்டும் இருக்குது. ஃபேமிலியோட தங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ரெசார்ட்டில் வந்து நீங்கள் தாராளமாக தங்கலாம். ஸோ இந்த ரெசார்ட்டோட தங்குறதுக்கு ஒரு நாளைக்கு ரூம் ரெண்ட் எவ்வளோ வரும், அதுக்கப்புறம் நம்ம புக் பண்ணுறதுக்கு உண்டான அந்த கான்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ நண்பர்களே, இவ்வளோ நேரம் இந்த மன்ரோ ஐலாண்டில் நாங்கள் என்னெல்லாம் என்ஜாய் பண்ணோம் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் நீங்கள் தொடர்ந்து பார்த்துருப்பீங்க. உண்மையாலுமே இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு நினச்சாலே எங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இன்னும் ஒரு நாள் எக்ஸ்ட்ராவாக இங்கே ஸ்டே பண்ணி அப்படியே ரிலாக்ஸாக இருந்துட்டு நம்ம போனோம் அப்படின்னு தான் தோணுது. இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போய் ஆகணும். இங்கே வந்த அனுபவத்தை பற்றி அப்படியே நம்ம ஒருத்தர்கிட்டே கேட்கலாம். ஸோ இந்த மன்ரோ ஐலாண்ட் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இல்லை ஒவ்வொரு பகுதியிலுமே இந்த போட்டிங் போகிறது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருந்தது. ஸோ இங்கே வந்து அந்த கெனோயிங்னு சொல்லப்படக்கூடிய அந்த படகுல ரொம்ப குட்டி குட்டி கிணல், இப்போ ஒரு எப்படி ஆட்டோ மட்டும் தான் போக முடியும் அந்த மாதிரி அளவில் அந்த தண்ணீரில் நீங்கள் போகும்போது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். இப்போ பிச்சாவரம் போனீங்கன்னா ரெண்டு பக்கமும் அந்த வாட்டர் பிளான்ட்ஸ்னு சொல்லுவோம், நீர் தாவரங்கள், சதுப்பு நில தாவரங்கள்னு சொல்லலாம். அந்த மாதிரி இங்கே சதுப்பு நில தாவரங்களும் சில ஏரியாஸில் இருக்குது. அது கூட ரெண்டு பக்கமும் தென்னை மரம் அப்படி மூடி கவிகைன்னு சொல்லுவாங்க, கெனோபின்ட்டு. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் போகும்போது யோசிச்சு பாருங்கள், நல்ல ஒரு ஈவினிங் டைமில் நீங்கள் போனீங்கன்னா அந்த ஃபீல் எப்படி இருக்குன்ட்டு. எந்தவித சத்தமும் இல்லை, பறவைகளோட சத்தம் மட்டும் நிறைய கேட்டுக்கிட்டே இருக்குது. நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ரிலாக்ஸ்டாக அந்த போட்டு போகக்கூடிய சத்தமும் கேட்காது, தண்ணியுடைய சலனமும் பறவைகளுடைய சலனமும் கேட்டுட்டு போகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரிசார்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்தது. ஏன்னா லேக்குடைய ஓரத்துலேயே இருக்கும். ஸோ எந்த பக்கம் நம்ம டோர்ஸோ விண்டோஸோ திறந்து பார்த்தாலும் அந்த ஆறு, அந்த பக்கம் அந்த லேக் இருக்கும். சின்ன சின்ன போட்டிங் போயிட்டு இருக்கிறது எல்லாமே சூப்பராக இருந்தது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே இருந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாமே ரொம்ப அன்பாக இருந்தாங்கன்னு சொல்லலாம். ரொம்பவே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அப்படியே நம்ம சவுத் இந்தியன் ஃபுட் ராம் ப்ரோ இருக்காரு, அவர்கிட்ட எப்பயுமே பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி நம்ம வருவோம். அந்த பிளான் பண்ணி வர்றது கண்டிப்பாக செட் ஆகாது. முன்ரோ ஐலாண்டுன்னு சொல்லிட்டு நம்ம வந்தது உண்மையாலுமே பேருக்கு தகுந்த மாதிரி ஐலாண்ட் தான். ஃபுல்லாகவே சுற்றி தீவு மாதிரி தான் இருக்குது. மேலே நம்ம ஷார்ட்டு நம்ம பார்த்தோம், எல்லாமே சூப்பராக இருந்தது. ஃபுட்டு எல்லாமே நல்லா கொடுத்தாங்க. போக மனசில் நான் ரொம்ப நாளாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்த இடங்கள்ல இந்த மன்ரோ ஐலாண்டும் ஒன்று. கண்டிப்பாக திருப்பி நான் வருவேன், ஃபேமிலியோட இந்த இடத்துக்கு கண்டிப்பாக நான் வருவேன். இதை தவிர இந்த வீடியோ பொறுத்தவரையும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் வில்லேஜ் டேட்டாபேஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. இந்த வீடியோவை ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் பேஜும் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணிங்க. இன்ஸ்டாகிராமும் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.